பலருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு தமிழ் சமூகம் எப்படி இயங்கும். அப்ப நீங்க அந்த வீடுகளுக்குள்ள நடக்கிற உரையாடல அரசியல் உரையாடல் இல்லன்னு தள்ளிடுவீங்களா? இது வரைக்கும் நம்ம சின்னத்தை பத்தி பேசியிருக்கோமா? இது வரைக்கும் எந்த தேர்தல நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஒரு மனைவி இண்டிபெண்டன்டா ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த தடவை தான் வீடுகளுக்குள்ள சின்னங்கள் விவாதிக்கப்படுது சார். குழந்தைங்க சின்னங்களை சொல்லி பேசுது. அதை நீங்க கவனிக்கிறீங்க சார். அந்த அலை நீங்க ஏன் சார் அந்த இலை அடல்ட்ல இருந்து கீழே இறங்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இதுவரை இயக்கங்கள் எப்படி வேறுபடுச்சு? மேல இருந்து கீழே இறங்குச்சு சார். இப்போ ஒரு இயக்கம் கீழே இருந்து மேல போகுது சார். அதான் அவர் சொல்றாரு. இந்த தேர்தல்ல அவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு சார். அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் இறங்கிட்டு தான் வராரு சார். இந்த அலை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெரியவர்கள்ட்ட இருந்து கீழே இறங்கல, கீழே இருந்து மேல போகுது, சிறியவர்கள்ட்ட இருந்து போகுது. இதுக்கு முன்னாடி இப்படி குழந்தைகள் பேசாததனால இது அரசியல் இல்ல. இதுக்கு முன்னால இப்படி குழந்தைங்க கொடியை தூக்கிட்டு போகாதனால இது அரசியல் இல்ல. இந்த ஓட்டு சார் நான் எல்லாமே நீங்க சொல்றேன். இவர் எல்லா கன்வென்ஷனல் மெத்தடையும் உடைச்சிட்டு போறாரு. நீங்க திரும்ப திரும்ப உங்க கன்வென்ஷனல் மெத்தட வச்சு அளக்குறீங்க. நீங்க ப்ரோ விஜய் அலை இருக்கு சார். ஒரு அலை இருக்கு சார். அந்த அலை எங்க இருக்குன்னு நான் மெஷர் பண்ண சொல்றேன் சார். ஒரு தொகுதியில வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இன்னொரு தொகுதியில 6,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இன்னொரு தொகுதியில 3,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காங்க சார். நான் திரும்ப ஒண்ணு மட்டும் ஒப்பிட்டு சொல்லிறேன். 2014 இப்படி ஒரு மோடி அலை வந்தப்பதான் தமிழ்நாடு முழுக்க 200 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு தொகுதியில 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க சார். குறைந்தபட்ச தொகை. இந்த 2,000 ரூபாய் ஒரு அலை இல்லனா ஏன் கொடுக்கணும்?